ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி இருந்தால் போதுங்க, நல்லா ஃப்ளஃபியாக டேஸ்டியான இந்த கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரைஸ் கேக்குன்னு சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மெது மெதுன்னு இருக்கும். மிதமான இனிப்பில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை பச்சை அரிசி மாவுலேயும் செய்வாங்க, பச்சரிசி மாவுலேயும் செய்வாங்க. நம்ம பச்சரிசியை ஊற வச்சே இது செய்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன். பச்சரிசி நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு இதுக்கு அரிசி ஒரு 2-3 மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறின அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்தே அரைக்க போகிறதுனால அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட அதே கப்பால் அரை கப்பு, நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்க்கும் போது அந்த கருப்பு பகுதி இல்லாமல் வெள்ளை பகுதியை மட்டும் சேர்த்துக்குங்க. அதே அரை கப் அளவுக்கு சாதம், வடித்த சாதத்தை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இல்லை பழைய தண்ணி ஊற்றின சாதத்தை கூட நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அரை கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டாலே போதும். ஏன்னா நம்ம சர்க்கரை தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாதம் இதில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஈஸ்ட்டு சேர்க்காமல் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இந்த மாவை ஒரு உப்பு சேர்த்து ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ஈஸ்ட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இது நான் ஒரு 1.5 மணி நேரம் தாங்க ஊற வச்சேன். அதுலேயே இந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மாவு பொங்கி வந்தால் தான் நம்மளோட அந்த கேக்கும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஒரே பாத்திரத்தில் ஊற்றி எடுக்கலாம், அல்லது சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றி எடுத்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த கேக் ட்ரேயில் தான் ஊற்ற போகிறேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். எல்லாம் அந்த ஓரங்கள்லாம் படுற மாதிரி நல்லா நெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு ஊற்றினாலுமே ஒரு அரை அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிக்கிங்க. ஏன்னா இந்த வேகும்போது நல்லா எழும்பி வரும். அதனால் ஒரு அரை பகுதி அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிட்டு நல்லா 2 வாட்டி தட்டிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த பாத்திரத்தில் அரை அளவுக்கு மட்டும்தான் மாவு விட்டுருக்கேன். இது நல்லா அப்படியே கேக் மாதிரியே ஃப்ளஃபியாக வருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இது வேகும்போது உள்ளே போயிடுங்க கண்டிப்பாக. ஒரு கொஞ்சம் இப்போ சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு பாதி மாவு வெந்ததுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம சேர்த்தோம்னா அது மேலேயே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரமோ அல்லது இந்தமாதிரி கடாயில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு மூடிலடா. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிச்சுதுன்னா அந்த வேர்வை தண்ணியெலாம் அந்த மாவில் படும். நீங்கள் மிதமான தீயில் வைக்கும்போது அந்த வேர்வை தண்ணி மாவில் படாது. நம்ம மேலே எதுவும் மூடாட்டி போனாலுமே அது நல்லா ஃப்ளஃபியாக வெந்து வரும் பாருங்கள். இப்போ இது இப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மிதமான தீயில் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம அரை பவுல் அளவுக்கு தான் மாவு விட்டணும். அது அப்படியே பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட மாவு கரெக்டாக புளிச்சிருந்ததுன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஈஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அல்லது உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு செய்ய முடியும்னா நீங்கள் ஈஸ்ட்டு எதுவுமே சேர்க்க வேண்டாம், சோடாப்பு கூட சேர்க்க வேண்டாம். அப்படியே இந்த மாவை நீங்கள் விட்டு ஊற்றி எடுக்கலாம். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு இது மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்ததுனால நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம பவுல்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வந்துடுங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இந்த இன்ஸ்டன்ட் பட்டலப்பத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்து முடிச்சிடலாம்.
உங்களுக்கு அந்த ஈஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம ஆப்ப சோடா யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு கலந்துட்டு கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணும்போதே மெதுன்னு இறங்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.